மோடியுடனான ஆவணத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதியை வலியுறுத்தும் ரணில். கடந்த ஆண்டு மோடியுடனான நோக்கு ஆவணத்தை தனக்கு பின்னர் வந்த ஜனாதிபதியை செயற்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. தற்பொழுது இந்தியா சென்றுள்ள ரணில் விக்ரமசிங்க இந்தியா ஊடகம் ஒன்றுக்கு இந்த விடயம் தொடர்பாக அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி வருகின்ற மாதம் நடுப்பகுதியில் இந்தியா செல்ல உள்ளதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றது. 2023 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்தியாவின் பயணத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தியிருந்தார் நரேந்திர சிங் மோடியுடன். அந்த ஒப்பந்தமானது பொருளாதார கூட்டாண்மை ஆகியவற்றில் தொலைநோக்கு ஆவணத்தில் இவ்வாறு நரேந்திர சிங் மோடியுடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த தொலைநோக்கு ஆவணத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே இதனை தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தான் அதை வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயமானது இந்தூரில் உள்ள கல்லூரி ஒன்றில் நிகழ்விற்கு சென்றிருந்த ரணில் விக்ரமசிங்க அங்கு இவ்வாறான விடயங்களை மேலும் தெரிவித்திருக்கின்றார். இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கடல், வான், எரிசக்தி உறவுகள் மற்றும் மக்களுக்கு இடையிலான ஒற்றுமைப்பாடு அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என்றும் அத்துடன் சுற்றுலா, மின்சாரம், உயர்கல்வி, திறன் மேம்பாடு ஆகியவற்றில் பரஸ்பர ஒத்துழைப்பு வேண்டும் என்றும் அதில் அவர் வலியுறுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல விடயங்களை இந்திய ஊடகங்களுக்கு கருத்து விட்டிருக்கின்றார். அதனையும் தாண்டி தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினுடைய செயற்பாடுகள் அனைத்தும் நல்ல விடயமாக இருக்கின்றது என்று கூட அவர் கருத்துக்களை கூறியிருக்கின்றார். பொருளாதார வீழ்ச்சியில் இலங்கை இருக்கும் போது அதனை ஒரு அளவுக்கு நிமித்திவிட்ட ஒரு ஜனாதிபதியாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திகழ்கின்றார். ஆனால் மக்களால் இப்பொழுது அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக எந்த ஒரு விடயத்திலும் சரி மக்களிடமே இருக்கின்ற தீர்வை வைத்துத்தான் இந்த நாட்டில் தலைவர்கள் அமையும் என்ற ஒரு கருத்து மக்கள் காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் பல ஒப்பந்தங்கள் பல நாடுகளில் கைச்சாட்டிடப்பட்டிருக்கிறது என்பதும் சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், பல செய்திகளில் கூட சமூக ஊடகங்களில் கூட வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் குறிப்பாக எங்களுடைய நாடு மென்மேலும் அபிவிருத்தியை நோக்கி செல்கின்றது. அபிவிருத்தி அடையும் நாடுகள் பட்டியலும் சரி, எங்களுடைய நாடு மிகவும் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக திகழும் என்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் மக்களினுடைய வரிப்பணத்தில் சரியான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கமானது பல கோட்பாடுகளை முன்வைத்து, அதாவது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அவர்களுக்கான சில கொடுப்பனவுகளை, சில அவர்களுக்கான சலுகைகளை எல்லாம் நிறுத்தி மக்களின் வரிப்பணத்தை ஒட்டுமொத்தமாக கட்டி நாட்டுக்காக செயற்படுத்தி நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்வதற்காக இந்த அரசாங்கம் செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மக்களாகிய அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டு அந்த அரசாங்கத்திற்காக மக்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே மக்களால் வரவேற்கப்பட்ட ஒரு அரசாங்கமாக இருக்கலாம். எங்கு ஒற்றுமை இருக்கின்றதோ அந்த இடத்தில் தான் அந்த சமுதாயமாக இருக்கலாம், அந்த நாடாக இருக்கலாம், எப்பொழுதுமே முன்னோக்கி செல்லும். இது எல்லோரும் அறிந்த விடயமாகத்தான் இருக்கின்றது. ஒற்றுமைப்பாடு எங்கு இல்லையோ அந்த இடத்தில் எந்த ஒரு செயற்திட்டமும் சரியாக அமையாது என்பது ஒரு எல்லோரும் அதுவும் அறிந்த விடயமாகத்தான் அமைகின்றது. ஆனால் ஒற்றுமையே பலமாக இருக்கின்றது. ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு என்ற ஒரு கருத்து பொய்யாக அமைவதில்லை. மற்றும் ஒரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்.